ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கம்பு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம 2 கிளாஸ் கம்பு எடுத்து ஊற வச்சிடுவோம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த கம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல 2 கிளாஸ் கம்பு எடுத்தாச்சு. 1/2 கிளாஸ் பச்சரிசி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் நம்ம கழுவி ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது கூட நம்ம 1/2 கிளாஸ் உளுந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்த்து கழுவி நம்ம ஊற வைக்கிறோம். ஓகே, 3 மணி நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எப்படி சேர்க்கலான்னு பார்க்கலாம். வாங்க. ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி, கல் உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம இதை அரைச்சிக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வதக்கி மாவு போட்டு கலக்கி தோசை ஊற்ற வேண்டியதுதான். உங்களுக்கு அதிகமாக வெங்காயம் கடலைப்பருப்பு பிடிக்கணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எங்கள் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். ஆனால் நல்லாயிருக்கும். சரிங்களா? கேரட் துருவி போட்டுக்கோங்க. போடுறது இருந்தால் நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் அதெல்லாம் போடலை. கேரட் துருவி போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், தோசை நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். மறுபடியும் தோசை ஒரு பக்கம் வெந்ததும் தோசையை திருப்பி போட்டு மறுபக்கம் வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான். கம்பு தோசை ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். கம்பு தோசை கார சட்னி வாங்க சாப்பிட்லாம்.